காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உம்மையே பின்பற்றி வருவேன் என்று அடிக்கடி கூறுகிறாய். ஆனால் நீ விரும்புவதெல்லாம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை தானே. எப்படியும் இந்த உலகின் மேன்மைகள் வசதிகள் வேண்டுமென்று அங்குமிங்கும் ஓடுகிறாய். பிறர் உன்னை கனம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறாய். உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகள் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. என்னை கனம் பண்ணு, நான் உன்னை கனம் பண்ணுவேன். மகளே, மகனே, என் பாதை சிலுவை பாதை, அதை மறந்து போனாய். நான் பிறந்தது அரண்மனையில் அல்ல, மாட்டுத் தொழுவத்தில். மெத்தை இல்லை, வசதி இல்லை. 30 வருடங்கள் என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினேன். 3½ வருட ஊழியமானது உபவாசம், தனிமை, முழு இரவு ஜெபம், வனாந்திர வாழ்க்கை இவைதானே. சிலுவை மரணமே என் பாடுகளுக்கு முடிவை கொண்டு வந்தது. மகிமையான உயிர்த்தெழுதலின் மூலம் உலகின் ரட்சிப்பு முத்திரை போடப்பட்டது. எவரும் வரலாம் என்ற வாசகத்தோடு என் வாசல் திறந்திருக்கிறது. என்ன தேடுகிறாய்? ஏன் கவலை? பாரத்தோடு அங்குமிங்கும் ஓடுகிறாய், கண்ணீர் விடுகிறாய். உட்கார்ந்து என்னோடு பேச உனக்கு நேரமில்லை. என் சித்தம் எதுவென்று அறிந்து கொள்ள உனக்கு மனமில்லை. எப்போது மனம் மாறுவாய்? எப்போது திரும்பி வருவாய்? என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்விக்கு உன் பதில் என்ன? ஆதார வசனம்: என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கின்றன. யோவான் 10:27.